லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இந்தியாவில் கூகுள் பே, பேடிஎம் உள்ளிட்ட யூபிஐ எனப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை 55 கோடிக்கும் அதிகமானோர் பயன்படுத்தி வருகின்றனர். தள்ளுவண்டி கடை முதல் பெரிய நிறுவனங்கள் வரை யூபிஐ மொபைல் ஆப் வழியாகத்தான் பேமெண்ட் அதிகம் செய்யப்படுகிறது. இச்சூழலில் பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு முறை சட்டத்தை திருத்தும் மசோதா லோக்சபாவில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் மற்றும் சேவை வழங்கும் நிறுவனங்கள் கட்டணம் வசூலிக்க அனுமதி அளிக்கும் அதிகாரத்தை மத்திய அரசுக்கு வழங்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது. ஆன்லைன் பண பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் கட்டணம் வசூலிப்பது போல் யூபிஐ பரிவர்த்தனைக்கும் இனி சேவை கட்டணம் விதிக்கப்படலாம். எனினும் யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு உடனடியாக கட்டணம் விதிக்கப்படுமா என்பது குறித்து மத்திய அரசு தெரிவிக்கவில்லை. திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ், யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் விதிப்பதால் அதன் சுமை இறுதியில் சாமானிய மக்கள் மீதே விழும் என்று பதிவிட்டிருந்தார். இதற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில் அளித்துள்ளார். எம்டிஆர் எனப்படும் வணிகர் தள்ளுபடி கட்டணம் வணிகர்களுக்கு மட்டுமே பொருந்தும். இறுதி பயனாளர்கள் அல்லது வாடிக்கையாளர்களுக்கு பொருந்தாது. வங்கிகள், நிதி தொழில்நுட்ப நிறுவனங்கள் உள்கட்டமைப்பு, புத்தாக்கம், பாதுகாப்பு ஆகியவற்றில் கூடுதல் முதலீடு செய்ய இது உதவும். இதன் மூலம் அனைத்து யூபிஐ பயனாளர்கள் பயனடைவார்கள். வணிகர் தள்ளுபடி கட்டணம் பற்றி யூபிஐ மற்றும் சேவைகள் வழிநடத்தல் குழு எந்த முடிவும் எடுக்கவில்லை. வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா நிறைவேற்றிய பின்னரே அது பற்றி முடிவெடுக்கும். பார்லிமெண்டில் இது தொடர்பான மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போதே காங்கிரஸ் ஆக்கப்பூர்வமாக பங்கேற்று இருந்தால் சபையிலேயே இவற்றை விவாதித்திருக்க முடியும். தவறான தகவல்களை பரப்பாதீர்கள் என்று காங்கிரசின் ஜெய்ராம் ரமேஷுக்கு நிர்மலா சீதாராமன் பதிலளித்துள்ளார்.